எல்லாருக்கும் சண்டே வந்தால் தான் ஜாலியாக இருக்கும். எங்களுக்கு சண்டே வந்தால் தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி கொஞ்சம் வெள்ளனமே வேலைக்கு எழுப்பி விட்ருவாங்க. எந்த அளவுக்குன்னா நைட்டு 2 மணிக்கெலாம் உள்ட்ராக போனோடனே வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கையில் போண்டா கொடுத்து, இந்தா தம்பி பசியோட வேலை உட்காதோ போண்டா சாப்பிட்டு வேலை பாருன்னாங்க. என்னடா அது நம்ம கம்பெனியில் போய் டீ தானே கொடுப்பாங்க, புதுசாக அன்றைக்கி போண்டாலாம் தர்றாங்களான்னு யோசிச்சா, அதெல்லாம் அன்றைக்கி அப்படி தான் தம்பின்ட்டு சொல்லிட்டு அடுத்து போண்டா முடிச்ச கையோட பார்த்தா இங்கிட்டு டீயும் பிஸ்கட்டும் எனக்கு ஒரே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அது நம்ம கம்பெனியில் தானே, இல்லை கம்பெனி எதுவும் மாற்றி வந்துட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கல தான் விசாரிச்சா தெரியுது. இன்றைக்கி எங்கள் முதலாளிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முதலாளி. நீங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து நிறையா பிரான்ச் ஓப்பன் பண்ணி பெரிய லெவலில் வரணும். நான் சொல்லலைனாலும் நீங்கள் பெரிய லெவலில் வந்துருங்க, அது ஒரு விஷயம். ஏன்னா அனைத்துக்கும் உங்கள் உழைப்பு தான் காரணம். அங்கேருந்து டியூட்டி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தோன்னா நம்ம நண்பன் வந்து அம்மா உணவகத்துலேருந்து வெண்பொங்கல் வாங்கி வச்சுருந்தான். அது சாப்பிட 11 மணி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் சொதன்னு தண்ணி விட்ட போன மாதிரி கெட்டு போயிடுச்சு. அது அம்மா உணவகத்தில் குறை இல்லை, நம்ம சாப்பிட லேட் ஆகிடுச்சு. அதனால தான் அதை கொண்டாந்து இங்கே போட்டாச்சு. என்னடா சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இந்த பாக்ஸில் ஓட்டோம்னா இங்கே உள்ள மாடெல்லாம் வந்து சாப்பிட்றோம். அதனால தான் இதோட வீடியோ முடிஞ்சு. டாடா பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.